சரிகமபா ஜூனியர் சீசன் 5 கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இப்போ அதற்கான ஆடிஷன் எல்லாமே முடிஞ்சு ஜட்ஜஸ் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? அதற்கான ஆடிஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா ஒரு நபருக்கு 90 செகண்ட்ஸ் குடுப்பாங்க. அந்த ஒரு 90 செகண்ட்ஸ்குள்ள ஜட்ஜஸ எந்த நபர் இம்ப்ரெஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த சீசன்ல வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 30 குழந்தைகளுக்கு பக்கம் செலக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த 30 நபர்கள ஃபில்டர் பண்ணி ஒரு 5 பேர் தான் இந்த ஒரு ஷோக்கு செலக்ட் ஆவாங்க. அண்ட் அதற்கான ஆடிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு சுட்டி குழந்தைகள் சூப்பரா பாடியிருக்காங்க. ப்ரோமோலாம் பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் முதல் எபிசோட்ல இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஒரு ஷோல செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளோட கனவுகளாகவும் இருக்கு அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஷோல யாரு முதல் நபராக செலக்ட் ஆகுறாங்களோ, அவங்களுக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டா மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சிவியரா ஜட்ஜஸ் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க தான் பாடப் போறாங்க. கொஞ்சம் ஜோவியலாகவும், ஜாலியாவுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி இதற்கு முன்னாடி பாடியிருந்த திவினேஷ் மாரியோ, அப்படி இல்லனா ஸ்ரீஹரி மாரியோ குழந்தைகள் பாடுவாங்களா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டவுட் தான். ஆனா போக போக இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி கண்டிப்பா அவங்களோட சிங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சீசன் 5 எப்படி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சோ, அதே மாரி ஜூனியர் சீசன் 5மே கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு நம்பலாம். சமீபத்தில வெளியாகி இருந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது, முதல் எபிசோட்லயே ஏகப்பட்ட ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குறிப்பா ஒரு பையன் கவிதைலாம் சொல்றான் ரைமிங்கா. அண்ட் அதெல்லாம் பார்க்க ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. ஒரு பையன் அவங்க அம்மாக்கு கிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப எமோஷனலாவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த செலக்ஷன் ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதே நேரம் முதல் ஆளாக செலக்ட் ஆக போற பையன் யாரு? அப்படின்னா அந்த பொண்ணு யாரு? அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆவலோடும் நான் இருக்கேன். நீங்க இந்த ஒரு ஷோவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அனுபமா பரமேஸ்வரன் அவர்களோட நடிப்புல வெளியாக இருந்த லாக்டவுன் படம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற தகவல லைக்கா நிறுவனம் சமீபத்துல அபிஷியலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரபல மலையாள நடிகையான அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் லீட் கேரக்டர்ல நடிச்சிருந்த படம் தான் லாக்டவுன். இந்த ஒரு படத்தோட போஸ்டராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்திருந்துச்சு. இந்த படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆக போறதாக இருந்துச்சு. ஆனா சமீபத்துல ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளால, குறிப்பா இந்த தித்வா புயல் வந்துருந்துச்சு இல்லையா? அந்த ஒரு பிரச்சனைகளால படத்தோட வெளியீடு அப்படிங்கிறது தள்ளி போயிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அஃபிஷியலா அந்த ஒரு நிறுவனமே ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இப்போதைக்கு மக்கள் இந்த ஒரு சூழ்நிலையில வந்து படம் பார்க்க முடியாது. இதற்காக நாங்க இந்த படத்த தள்ளி போடுறோம். கண்டிப்பா இன்னும் ஒரு நல்ல நாட்கள்ல உங்கள வந்து நாங்க சந்திப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதனால அனுபமா பரமேஸ்வரனோட ஃபேன்ஸ் எல்லாமே லைட்டா சோகமாகியிருக்காங்க. மேக்ஸிமம் வரப்போற டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்கு இந்த படம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கு.